அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 5ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி சாயங்காலம் 5-7 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. கேட்டை நட்சத்திரம் காலை 8:21 வரை, அதற்கு மேல் மூல நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் காலை 8:21 முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகுகாலம் 10:00 12 மணி வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4:30 வரை, நல்ல நேரம் காலை 9 10:30, மத்தியானம் 12 to 1, சாயங்காலம் 4 to 5. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், மஞ்சள், கோல்ட், பிஸ்கட் போன்ற நிறமுடைய சட்டையை அணிவிக்காமல் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் இன்று சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் ஜூஸ் அல்லது சுகர்கேன் ஜூஸ். இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வீடு, நிலம், வாகன யோகத்தை பெற்றவராக இருப்பார்கள். பெண் குழந்தை அதிகம் உடையவராகவும் இருப்பார். அவர்களில் குழந்தைகள் பால் அன்பு மிக்கவராகவும் இருப்பார். சூது, குடி, போட்டி பந்தயங்களில் மகிழ்வுடையவராக இருப்பார். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவராக இருப்பார். மனைவிக்கு, அதாவது அவரோட மனதுக்கு இசைந்த நற்குணமுள்ள மங்கையை மணந்து தாம்பத்தியத்தில் சுகம் நல்லபடியாக அனுபவிப்பவராக இருப்பார். தாம்பத்திய சுகம் நல்லபடியில் நடக்கும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று அதாவது பொருள் சேதம் ஏற்படுகின்றது. சொன்ன சொல்லை காக்க முடியாமல் தனக்குள்ளே ஒரு அவமானமாக ஃபீலிங், ஒரு அவமான உணர்ச்சி உண்டாகின்றது. மருத்துவ செலவுகள் கூட அதிகரித்து கொண்டே செல்கிறது. அனாவசிய கோபத்தினால் நல்லவர்களின், நல்ல மனிதர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்கிறீர்கள். ஸோ கோபத்தை தவிர்க்கவும், குறைக்கவும். அடுத்து ரிஷபராசி. மனைவி மக்களால் உங்களுக்கு தொல்லை உண்டாதாக நீங்கள் மனதுக்குள் கருதுகின்றீர்கள். அதாவது இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படக்கூடும். அன்னைக்கு சந்திராஷ்டம தினம் ஆதலால் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி புதிய பிரமுகர்களை சந்திப்பது, தூர பிரயாணம் ஆகியவற்றை தவிர்த்து விடவும். அடுத்து மிதுன ராசி. கோர்ட்டு, வழக்கு போன்ற விவகாரங்களில் எதுவும் இருந்தால், அந்த விவகாரங்கள் எதுவும் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கிறது, அல்லது காம்ப்ரமைசனுடன் அது ஒரு முடிவுக்கு வருகிறது. பொருள் வரத்து நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. நினைத்த காரியங்கள் யாவுமே கொஞ்சம் தாமதமானால் கூட நிறைவேறுகின்றன. ஏராளமான தாமதத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. பணவரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் போகின்றன. மறைமுக எதிர்பார்ப்புகள் உண்டாகின்றது. சகோதரர்களால் பணச்செலவு ஏற்படுகின்றது. மனைவி மக்களால் மட்டும் மகிழ்ச்சியும், மன நிறைவும், மன அமைதியும் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி உள்ளது. தாயாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகின்றது. ஸ்கின் அலர்ஜி, சொறி, சிரங்கு போன்ற நோய்கள் தொல்லை தரக்கூடும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரிக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகின்றது. சிறு விபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது. பொருள் நஷ்டம், திருடர் பயம்,
வீணலைச்சல் ஏற்பட்டு அதனால் மனக்குழப்பம் மிகுகிறது, தூக்கம் சரிவாக வருவதில்லை. எதற்கும் எச்சரிக்கையுடன் இருந்தால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து துளாராசி. மனைவி, சகோதரி, தாய் ஆகிய பெண் மக்களால் பண விரயம் ஏற்படுகின்றது. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. அது மனதிற்கு சற்று ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கிறது. மனைவியுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். அடுத்து விருச்சிக ராசி. மறைமுகமான எதிர்ப்புகள் மறைகின்றன. எடுத்த காரியம் கைகூடுகின்றது. தூர பிரயாணங்களினால் நன்மை உண்டாகும். அதாவது செய்தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களால் மட்டுமில்லாது எதிரிகளால் கூட உதவிகள், நன்மைகள் கிடைக்கின்றன. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகளினால் பிரச்சனை உண்டாகின்றது. பிரயாணங்களினால் பொருள் சேதம் ஏற்படுகின்றது. அதாவது தகப்பனாரின் மூலம் பொருள் வரவு அதிகம் கிடைக்கின்றது. அப்பா மூலமாக பொருள் வரவு, ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ், ஃபைனான்ஸ் இன்கம் நிறைய இருக்குது. மனோதைரியம் அதிகரிக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. செலவினங்கள் அதிகம் ஏற்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு இல்லை. எப்படியாவது பணம் வந்துவிடுகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக, மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. மன நிம்மதி உண்டாகிறது. அதாவது கவலைகள் குறைகின்றன. எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படுகின்றது. குடும்பத்தில் நற்காரியங்கள் நடைபெறுகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றனர். கணவன் மனைவி உறவு மேம்படுவதாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. சின்ன காரியங்கள் கூட வீணலைச்சலால் ஒரு அலைச்சல், வேண்டாத செலவுக்கு பிறவே கை கொடுக்கின்றன. எதுவுமே எடுத்தோம் முடித்தோம் என்பது இல்லை. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் திருட்டு, ஏமாற்றம் ஆகியவற்றிற்கு உள்ளாகக்கூடும். எதிர்பாராத செலவினங்கள் மூலம் கடன் ஏற்படுகிறது. கணவன் மனைவி மத்தியில் சிறு மனத்தாங்கள் உண்டாகின்றன. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.